நாடாளுமன்ற சபையில் விடுதலை புலிகளின் தலைவரையும் மாவீரர்களையும் நினைவு கூர்ந்த அர்ச்சுனா. திருடப்பட்ட சொத்துக்களை மீட்க அனுர் அரசாங்கம் எடுத்துள்ள அதிரடி தீர்மானம். அரசு ஊழியர்களின் சம்பளம் அதிகரிப்பு உடன் நடைமுறைப்படுத்துமாறு கோரிக்கை. அனுர அரசுடன் இணைய ஸ்ரீதரன் விதித்த நிபந்தனைகள். சிக்கப்போகும் அரசியல் தலைகள் இன்று வெளியாகும் சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திர பட்டியல். சாணக்கியனிடம் இருக்கும் ஈஸ்டர் குண்டுவெடிப்பு சாட்சியங்கள் சபையில் பகிரங்கம். யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர், மாவீரர்கள் மற்றும் மக்கள் விடுதலை முன்னணியின் போராளிகள் உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்து நாடாளுமன்றத்தில் உரையினை நிகழ்த்தியுள்ளார். இன்றைய தினம் இடம்பெற்ற நாடாளுமன்ற அமர்வில் தனது முதலாவது நாடாளுமன்ற உரையின் போது இவ்வாறு அவர் விடுதலை புலிகளின் தலைவர் உள்ளிட்டோரை நினைவு கூர்ந்து உரையை ஆரம்பித்துள்ளார். இதன்போது வரலாற்றை அர்ப்பணிப்பிலிருந்து ஆரம்பிக்க ஆசைப்படுகின்றேன். என் உயிரினும் மேலான என் மானம் காத்த தமிழன் இருந்தால் தலைவன், இல்லையேல் இறைவன் என்று போற்றப்படுகின்ற அன்புக்கும் மதிப்பிற்கும் உரிய மேதகு அவர்களுக்கும் அவர் காட்டிய வழியில் உயிரை துச்சம் என மதித்து என் இனத்தின் மானம் காத்த வீர மறவர்களுக்கும் எனது அஞ்சலியையும் வணக்கத்தையும் செலுத்துகின்றேன். அத்துடன் ரோகண விஜய வீரவுக்கும் அவர் சார் தோழர்களுக்கும் எனது அஞ்சலிகளையும் வணக்கத்தையும் செலுத்தி எனது உரையை ஆரம்பிக்கின்றேன் என தெரிவித்து தனது உரையை நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சுனா இன்றைய தினம் தொடர்ந்திருந்தமை குறிப்பிடத்தக்கது. தமிழர்களது சுயநிர்ணய உறுத்துகள் அங்கீகரிக்கப்படும் நிலை உருவாகுமானால் நாங்கள் உங்களோடு இணை பங்காளர்களாக பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். 10வது நாடாளுமன்றத்தின் முதலாவது கூட்டத்தொடர் நேற்று ஆரம்பமாகியிருந்த நிலையில் சபை அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே மேற்கண்டவாறு கூறியுள்ளார். தனது உரையில் மேலும் தெரிவித்ததாவது: இலங்கையில் இனவாதத்தை எவரும் பேசக்கூடாது என ஆளுங்கட்சியினர் வலியுறுத்துவது எமக்கு புதிய நம்பிக்கையை தந்திருக்கின்றது. 80 ஆண்டுகளின் முன்பிருந்த இலங்கையின் ஆட்சியாளர்களிடம் இத்தகைய மனநிலை இருந்திருந்தால் தமிழினம் அடக்கப்பட்ட இனமாக, இனவாதத்தால் வஞ்சிக்கப்பட்ட இனமாக இத்தனை துயரங்களை அனுபவிக்கும் நிலை ஏற்பட்டிருக்காது. கடந்த காலங்களில் தமிழர் தரப்பால் அரசுகளோடு மேற்கொள்ளப்பட்ட எந்த பேச்சுக்களும் எமக்கு சாதகமாக அமையவில்லை என்ற நம்பிக்கை ஈனங்களை கடந்து புதிய அரசின் ஆட்சி காலத்தில் இனவாதமற்ற இலங்கை நாட்டில் தமிழர்களது சுயநிர்ணய உறுத்துகள் அங்கீகரிக்கப்படும் நிலை உருவாகுமானால் நாங்கள் உங்களோடு இணை பங்காளர்களாக பயணிக்க தயாராக இருக்கின்றோம் என்றும் ஸ்ரீதரன் மேலும் தெரிவித்துள்ளார். சர்ச்சைக்குரிய மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் அது தொடர்பிலான விசாரணைகள் நடைபெற்று வருவதாகவும் அமைச்சரவை பேச்சாளரும் அமைச்சருமான நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளார். வடக்கில் மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் பெற்றுக்கொண்ட அமைச்சர்கள் யார் யார் என்பது பற்றி மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ரா சாணக்கியன் தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். ரணில் விக்ரமசிங்க ஆட்சியில் மக்கள் பிரதிநிதிகள் பலருக்கு சட்டவிரோதமான மதுபான சாலை அனுமதி பத்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. குறித்த விடயம் தொடர்பில் நாடாளுமன்றத்தில் சாணக்கியன் மேலும் தெரிவித்துள்ளதாவது: மதுபான சாலை அனுமதி பத்திரங்களை பெற்றுக் கொண்டவர்களின் பட்டியல் தங்களிடம் இருப்பதாக தேசிய மக்கள் சக்தியின் நிறைவேற்றுக் குழு தெரிவித்திருந்தது. எனினும் குறித்த விடயம் தொடர்பில் இதுவரை அரசாங்கம் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என குற்றம் சாட்டியுள்ளார். இதேவேளை கிளிநொச்சியில் வழங்கப்பட்டுள்ள மதுபான சாலை அனுமதி பத்திரங்களில் ஒன்று தமிழ் மக்கள் கூட்டணியின் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான சி.வி. விக்னேஸ்வரனுக்கு வழங்கப்பட்டதை அவர் ஒப்புக்கொண்டுள்ளார் என சாணக்கியன் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையிலேயே மதுபான சாலை அனுமதி பத்திரம் தொடர்பிலான அறிக்கையை இன்று மாலை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக நலிந்த ஜெயதிச தெரிவித்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பான தகவல்கள் தன்னிடம் உள்ளதாக மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராசமாணிக்கம் சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இன்றைய நாடாளுமன்ற அமர்வில் கலந்து கொண்டு உரையாற்றுகையிலேயே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அத்தோடு சந்தர்ப்பம் கிடைத்தால் அதற்கான ஆதாரங்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய குழுக்களை தொடர்புபடுத்தி தர முடியும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதன்போது அவர் தொடர்ந்தும் கூறியதாவது: உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் இந்த அரசாங்கத்திற்கு பாரிய பொறுப்பு உள்ளது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்து பிள்ளையானை அழைத்து விசாரணை நடாத்தினார்கள்.
கைது செய்வதென்பது காவல்துறையினரின் வேலை. ஆனால் உயிர்த்த ஞாயிறு தொடர்பான பல தகவல்கள் எங்களிடம் உள்ளன. இது தொடர்பாக நான் பாதுகாப்பு செயலாளருக்கும் அறிவித்துள்ளேன். எங்களுக்கு ஒரு வாய்ப்பு தாருங்கள். வாய்ப்பு கிடைத்தால் சாட்சியமளிக்கக்கூடிய குழுக்களை தொடர்புபடுத்தி தர முடியும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதாக வாக்களித்த அனுர அரசாங்கம் அதனை உடனடியாக நிறைவேற்ற வேண்டும் என்று முன்னாள் மேல் மாகாண ஆளுநர் அசாத் சாலி தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி நிகழ்ச்சியொன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். அரசு ஊழியர்களின் சம்பளத்தை அதிகரிப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேற்கொண்டிருந்தார். இதனை கொண்டு அரசு ஊழியர்களுக்கான சம்பளத்தை அதிகரிப்பதற்கான நடவடிக்கைகளை அனுர அரசாங்கம் மேற்கொள்ள வேண்டும் என்று அசாத் சாலி கேட்டுக் கொண்டுள்ளார். அத்துடன் பெரும் பாதிப்பை எதிர்நோக்கியுள்ள விவசாயிகளுக்கு நிவாரணங்களை வழங்குவதோடு உரப்பற்றாக்குறைக்கும் அரசாங்கம் தீர்வு வழங்க வேண்டும். திருடப்பட்ட சொத்துக்கள் மீட்டல், பண மோசடி, போதைப்பொருள் கடத்தல் மற்றும் அதனுடன் தொடர்புடைய ஊழல்களை தடுக்கும் நோக்கில் 3 சட்டமூலங்களை நாடாளுமன்றில் சமர்ப்பிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த சட்டமூலங்கள் எதிர்வரும் காலாண்டில் சமர்ப்பிக்கப்படும் என நாடாளுமன்ற அமர்வின் போது நீதியமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார தெரிவித்துள்ளார். குற்ற சட்ட மூலமும் மீட்பு, புனர்வாழ்வு மற்றும் திவால் சட்ட மூலம், கணக்காய்வு சட்ட மூலம் ஆகியவற்றுக்கான திருத்தங்கள் இவ்வாறு சமர்ப்பிக்கப்படும் என அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார். அத்தோடு அதன் மூலம் கடன் வழங்குவோரின் நம்பிக்கை மேம்படும் எனவும் கடன் பெற்றவர்களின் உரிமைகள் பாதுகாக்கப்படும் எனவும் அமைச்சர் ஹர்ஷன நாணயக்கார மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார். யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூறுவதும் ஜேவிபியின் நினைவு கூறல்களும் ஒரே மாதிரியானவை என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்றைய அமர்வின் போதே அவர் இதனை கூறியுள்ளார். அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளதாவது, யுத்தத்தின் போது உயிரிழந்த தமிழீழ விடுதலை புலிகள் இயக்க உறுப்பினர்களையும் தங்கள் உயிர்களை இழந்த தமிழர்களையும் நினைவு கூர்தலுக்கும் ஜேவிபியின் நினைவு கூறலுக்கும் வித்தியாசங்கள் இருக்க முடியாது. 2 ஆயுத போராட்டங்களும் அரசாங்கத்தினால் மௌனமாக்கப்பட்டன. 2 ஆயுத போராட்டங்களும் நியாயபூர்வமானவை. மக்கள் ஏன் ஆயுதம் ஏந்த வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் என்பதற்கான நியாயபூர்வமான காரணங்கள் உள்ளன. அங்கிருந்தே நாங்கள் வருகின்றோம். ஆனால் இந்த நியாயபூர்வமான பிரச்சினைகளிற்கு தீர்வை காணாமல் ஒரு தரப்பை தடைகள் இன்றி செயல்படவும் நினைவுகூறல்களில் ஈடுபடவும் அனுமதிப்பதும் ஏனைய தரப்பின் மீது சில கட்டுப்பாடுகளை விதிப்பதும் நியாயமான விடயம் என நான் கருதவில்லை. வலிந்து காணாமல் ஆக்கப்பட்ட வடக்கு கிழக்கு தமிழர்கள் மீண்டும் வருவார்கள் என நம்ப முடியாது என கடத்தொழில் அமைச்சர் தெரிவித்த கருத்துக்கு தமிழர் பகுதிகளிலிருந்து கண்டனங்கள் வெளியாகியுள்ளன. காணாமல் போனதிலிருந்து 1.5 தசாப்தங்களுக்கு மேலாகிவிட்டதாகவும் அவர்கள் திரும்பி வருவார்கள் என நம்ப முடியாது என நீரியல் வள மற்றும் கடல்வள அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்திருந்தார். இந்த கருத்துக்கு கண்டனம் தெரிவிக்கும் வகையில் காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சங்கத்தின் செயலாளர் லீலாதேவி ஆனந்த நடராஜா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார். மேலும் அமைச்சர் தெரிவித்த கருத்து 2837 நாட்களாக தொடர்ந்து தங்கள் அன்புக்குரியவர்களை தேடிக் கொண்டிருக்கும் போரில் பாதிக்கப்பட்டவர்களின் பெற்றோருக்கு அதிர்ச்சியளிப்பதாக குறிப்பிட்டுள்ளார். தொடர்ந்தும் கருத்து தெரிவித்துள்ள அவர், நாங்கள் 15 வருடங்களாக இந்த பிள்ளைகளை தேடி போராடி கொண்டிருக்கின்றோம் என்பதை விட 2837 நாட்களாக நாங்கள் ஒரு தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றோம். இந்த போராட்டத்தில் ஈடுபட்ட 300க்கும் மேற்பட்ட பெற்றோர் களத்திலே உயிரிழந்துள்ளனர். அப்படி இருந்தும் இந்த போராட்டத்தை தொடர்ந்தும் நடத்தி கொண்டிருக்கின்றோம். பெற்றோரின் மனநிலையை பற்றி அறியாத அமைச்சர் ஒருவர் இவ்வாறு கூறியிருப்பது அவர்களுக்கு மனவேதனையை அளிக்கின்றது என அவர் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளார்.